ஹரி டைரக்ஷனில் நம்ம விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ரத்னம். இந்த படத்தை ஏப்ரல் 26 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி 3 வீக்ஸ் கிட்ட ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த கலெக்ஷன் கொடுக்கவே இல்லை. இது ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் மூவி. அதே மாதிரி சுந்தர் சி டைரக்ஷனில் ராஷி கண்ணா, தமன்னா, யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சரளா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் அரண்மனை 4. இந்த படத்தை மே 3 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வீக்ஸ் மேலே ஆச்சு. இந்த படம் இப்போதைக்கு கூட நல்லாவே கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13 நாளில் மட்டுமே 85 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கான் இந்த அரண்மனை 4 படம். இந்த அரண்மனை 4 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி ரத்னம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. இந்த 2 படங்களில் ஏதாவது ஒரு படத்தை ஓவர்சீஸில் இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் நாளைக்கு மே 17 ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஒன்று ரத்னம், அப்படி இல்லைன்னா அரண்மனை 4. இந்த 2 படங்களில் ஏதாவது ஒரு படத்தை நாளைக்கு ஹெச்டியில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் ரத்னம் மற்றும் அரண்மனை 4க்காக ஓடிடியில் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.